போலாம்னா போலாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மிடையே மைனாரிட்டி விங்கினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்போக்ஸ் பர்சன் அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் இருக்கிறார்கள். மைனாரிட்டி மோர்ச்சா விங், இந்த தமிழ்நாட்டினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா விங்கினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அக்கா டைசி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மைனாரிட்டி விங்கினுடைய சதீஷ் அவர்களும் சகோதரர் ஜான்சன் அவர்களும் மாநில நிர்வாகிகள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. மிக முக்கியமான நிகழ்ச்சி உங்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உத்தரவிட்டார். ஸோ அதனிடையே ரொம்ப ஷார்ட் டைமில் ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டிய சூழ்நிலை. நாளை சென்னையில் 3வது முறையாக, அதாவது கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சி, ரம்ஜான் ஒட்டி இஃப்தார் நிகழ்ச்சி நம்ம வச்சிட்ருக்கோம் சென்னையில். நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக ஆளும் கட்சியான திமுகவும் சரி மற்ற எந்த கட்சிகளும் சரி நடத்தாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நாளை சென்னையில் எக்மூரில் இருக்கக்கூடிய ஃபைசல் மஹாலில் இஃப்தார் நிகழ்ச்சி நாளைக்கு 4:30 மணிக்கு நம்ம தொடங்குகிறோம். நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கூட அதில் பங்கேற்கிறார்கள். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களாக இருக்கலாம், அண்ணன் அன்புமணி அவர்களாக இருக்கலாம், அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களாக இருக்கலாம், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கலாம், எல்லாருமே அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எல்லாருமே எங்களுடைய மூத்த தலைவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள், திரு சரத்குமார் அவர்கள், எல்லாருமே நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக இஸ்லாமிய சகோதரருக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே துணை நிற்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை நாளைக்கு நம்ம தெரிவிக்க உள்ளோம். அந்த இஃப்தார் நிகழ்ச்சி எப்படி நடக்கும் அதெல்லாம் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் உங்களை பிரீஃப் பண்ணுவாங்க. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதை எல்லா இடத்திலையும் நடத்த சொல்லியிருக்கிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நம்ம சிறப்பாக நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சென்னையை ஒட்டி ஆல்ரெடி ஒரு 2-3 மாவட்டங்களில் நடத்தியிருக்கிறாங்க. இது முடிந்த உடனே எல்லா இடத்துலையுமே நடத்திடுவாங்க. எல்லா கட்சி, அதாவது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நாளைக்கு வர இருக்கிறார்கள். மிக சிறப்பாக நடக்க உள்ளது. அதை தொடர்ந்து அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எப்படி அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கும்ன்றது உங்களுக்கு பிரீஃப் பண்ணுவார். அப்படி கேட்கும் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களின் அறிவுரையின் பேரில் எங்களுடைய மாநிலத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டினுடைய பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களின் மிகச்சிறந்த ஒத்துழைப்போடு சிறுபான்மை அணியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய டெய்சி அவர்களின் சிறப்பான தலைமையில் நாளைய தினம் எழும்பூர் ஃபைஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக
புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 24வது அந்த நோன்பை சிறப்பு மிக்க வகையில் இஃப்தார் நிகழ்ச்சியை நோன்பு துறப்பு என்கிற ஒரு அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மக்களின் சகோதரனாக, ஏழை மக்களின் தோழனாக, தமிழகத்தில் ஆன்மீகத்தை அழிக்க துடிக்கிற அரக்கர்களுக்கு மிகப்பெரிய எதிர்வினையாற்றக்கூடிய ஆளுமை மிக்க தலைவனாக இருக்கிற அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக ஊடகங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக அருமை சகோதரர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொன்னது போன்று எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களும் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிகளும் அதேபோன்று இஸ்லாமிய பெருமக்கள் ஏராளமாக இதில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை மற்றொரு இனிப்பான செய்தியாக ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி என்பது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தொடர்ந்து இங்கு திமுகவும் அதனுடைய இந்தி கூட்டணி என்கிற கூட்டணி கட்சிகளும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற இந்த பாஜக எப்படி இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தும் என்று ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலையில் உண்மையாகவே இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதற்கான முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிய வைக்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தேசியம் தெய்வீகம் என்கிற இரண்டு நிலைப்பாட்டை உறுதியாக முன்னெடுத்து செல்கிறது. நாங்கள் எங்களுடைய கட்சியின் முதலாவது கொள்கையாக நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது என்று சொல்லுகிறோம். அதேபோன்று எங்களுடைய கட்சியின் மிக முக்கியமான கொள்கை ஆன்மீகம், ஆன்மீகம் சார்ந்த இந்த பாரதத்தை உருவாக்குவது. இது ரெண்டுக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் திமுகவும் இந்தி கூட்டணியும். கடவுள் மறுப்பு என்கிற காட்டுமிராண்டி கொள்கையை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களின் கூட்டத்தில் தொப்பி அணிந்து நோன்பு கஞ்சி குடிப்பதும், கிறிஸ்தவர்களின் கூட்டத்தில் நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய நிலையில் நாளை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு உண்மையான இந்துவாக, இந்து மக்களின் அடையாளமாக, அதே வேளையில் இஸ்லாமியர்களின் குரலாக, இஸ்லாமியர்களின் கல்வி, பொருளாதாரம், அரசியல் முன்னேற்றம் பற்றி மிக முக்கியமான அறிவிப்புகளை நாளைக்கு வெளியிடுகிறார். அது தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அறிவிப்பாக இருக்கும். அந்த ஊடகங்கள் எல்லோரும் மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்பது ஏகப்பட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியை நீங்க பிற கட்சிகளை மாதிரி ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பிற கட்சிகளில் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினா இஸ்லாமியர்களை போன்று தொழக்கூடியவர்களாக, இஸ்லாமியர்களை போன்று தொப்பி அணியக்கூடியவர்களாக, இஸ்லாமியர்களை அன்றைக்கு மட்டும் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக அரசியல் தலைவர்களை பார்க்க முடியும். ஆனால் எங்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர, கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னாரே அதுபோன்றோ, அல்லது திமுகவுடைய இன்றைய முக்கிய அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் யோ பாய் வா அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரையே அவமானப்படுத்தினாரே அதுபோன்றோ, அல்லது திமுகவுடைய பேச்சாளர் கிருஷ்ணசாமி இஸ்லாமியர்கள் எல்லாம் நோன்பு கஞ்சிக்கு எச்சை சோறாக போகிறார்கள் என்று இழிவுபடுத்தினார்களோ அதுபோன்றோ நாங்கள் கிடையாது. இஸ்லாமியர்களை மதிக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகளை மதிக்கிறோம். அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சி தாஜா அரசியல் செய்யாது. இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எதை சொல்கிறதோ அந்த உரிமையை இஸ்லாமியர்களுக்கு வழங்கும் என்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நல்லாட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு பாடுபடுகிற திரு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை நாளை வெளியிடவிருக்கிறார். அந்த அறிவிப்பு தான் இஸ்லாமியருடைய உண்மையான முன்னேற்றத்திற்கான அறிவிப்பாக இருக்கும். அரசியல் களத்தில்
ஆன்மீகத்தை அறவழியை சிறப்பாக கொண்டு போவதற்கான ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கும். அதை அனைத்து மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஊடகங்களும் நேர்கொண்ட பார்வையாக இதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவான கோரிக்கையை சிறுபான்மை அணியின் சார்பாக நாங்கள் விடுக்கிறோம். நன்றி. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உண்மையான இஸ்லாமியர்கள் யார், பொய்யான இஸ்லாமியர்கள் யார் என்பதை திமுக முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விட ஒரு மோசமான சூழல் எதுவுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இஸ்லாமியர் என்றால் யார்? மன் சல்ல சலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வ அகல ஸபிஹத்தனா ஃபஹுவ முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்றால் அனைத்து நபர்களோடு ஜமாத்து தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி அவர் நேர்மையான முறையில் தொழுகை நடத்தினால் அது போதுமானது, அவர் இஸ்லாமியர். இவ்வளவுதான் இஸ்லாமியருக்கு அளவுகோல். பள்ளிவாசல்ல போய் தொழுகை நடத்தணும், ஏக இறைவனை நம்பிக்கை கொள்ளணும், இவ்வளவுதான். இதை தாண்டி திமுக என்ன சொல்லுகிறது என்றால், நீ திமுகவையும் சேர்த்து நம்பிக்கை கொண்டால்தான் உண்மையான இஸ்லாமியன். அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னா அந்த சர்டிபிகேட் எங்களுக்கு செருப்புக்கு சமானமா நாங்க பார்க்கிறோம். திமுக எங்களை இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தினா தான் நாங்கள் இஸ்லாமியர் என்றால் அதை விட ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை நாங்கள் கேட்க தயாரில்லை. அதனால திமுகவுடைய ஏமாற்று அரசியலை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க தேசத்தில் வளர்ச்சி மிகுந்த பாதையில் செல்ல ஆசைப்படுகிறார்கள். மாயாஜால வித்தையில் இனி அவர்கள் பணிய மாட்டார்கள் என்பதை அதற்கு பதிலாக நான் பதிய வைக்கிறேன். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இன்றைய நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. அதனால் இன்றைய வருடத்தில் நாங்கள் அழைப்பு கொடுக்கல. அடிப்படையில் வாக்கு வங்கிக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை செய்யலன்றதை முதல்ல நாங்கள் பதிய வைக்கிறோம். ஏன்னா இஃப்தார் நிகழ்ச்சி என்றாலே ஏதோ இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் அதற்காக தாஜா செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எங்களுடைய கட்சி அனைத்து மதங்களையும் மதிக்கிறது என்பதை நாங்கள் பறைசாற்றுவதற்கு தானே தவிர, உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் இந்த 5 ஆண்டுகள் தான் இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களின் பலன்களை இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அது என்னவெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நாளைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அறிவிப்பார். அதே போன்று எங்களுடைய பேச்சுக்களையும் நாங்கள் புள்ளி விவரத்தை தருவோம். அதனால் இந்த மாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ வாக்கு வங்கிக்காக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் அது கிடையாது. திரும்பவும் சொல்றோம், நாங்கள் அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று சொல்லுகிற தாஜா அரசியல் யாருக்காகவும் செய்ய மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி மதம், மொழி, இனம், சாதி இவை அனைத்தையும் கடந்து அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒரே நேர்கோட்டில் பார்ப்பதனால ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்து மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்கிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவ பெருமக்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்கிறார். இஸ்லாமியருடைய நம்பிக்கையை மதித்து ஒவ்வொரு பெருநாள் அன்றைக்கும், ஒவ்வொரு ரமலான் அன்றைக்கும், ஹஜ்ஜு பெருநாளைக்கும் வாழ்த்து தெரிவிப்பதில் இருந்து புனிதமிக்க அதே இருக்கிற அஜ்மீர் தர்கா ஷெரீஃபிற்கு ஒவ்வொரு வருடமும் 10 வருடங்களாக அந்த தர்கா ஷெரீஃபுக்கு வழங்கக்கூடிய சாதர் வழங்குவதிலிருந்து அதை மதிப்பை, மாண்பை வெளிப்படுத்துகிறார். அதனால நாங்கள் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம் என்பதற்குத்தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை தவிர இதை வைத்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கடந்த காலத்தில் நாங்கள் சொன்னதில்லை, இனிமேலும் நாங்கள் அப்படி சொல்லப் போவதில்லை. வளர்ச்சி மிகுந்த பாரதத்தில் இஸ்லாமியர்களும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களின் கொள்கை நிலைப்பாடு.
நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமியருடைய கல்வி, பொருளாதாரம், அரசியலுக்கான முன்னெடுப்பு போன்றவற்றில் அவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. ஓகேவா?